ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த விளாக் தான். இது வந்து வெவ்வேறு நாட்களில் எடுத்த விளாகை நான் ஷேர் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த விளாக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளையை க்ளீன் பண்ணுறது, ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் காமிச்சிருப்பேன். அடுத்து வந்து வரக்கூடிய விளாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என் நாத்தனார் பையனுக்கு மேரேஜ் ஆகிருந்துன்னு சொல்லியிருந்தேன். அந்த விளாக் கூட போட்டிருக்கேன். அந்த மேரேஜ் விளாக் பார்க்காதவங்களுக்கு லிங்க் கீழே கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து விருந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏதாச்சும் பிடிச்சிருக்குல்ல, குதிச்சிருமா? தண்ணி போதுமா? பத்தாது. அது நாளுக்கு தண்ணி மீன் இப்போ கொஞ்சமாக, அது தண்ணி கொஞ்சமாக இருக்கிறதுனால ஈஸியாக பிடிக்க வருது. இல்லைன்னா வருமா? இங்கெல்லாம் நல்லா பாசி பிடிச்சிருச்சு. ரொம்ப நாளாச்சு. இது அதுவும் தான் மெயின். இல்லை அப்பப்போ க்ளீன் பண்ணல. இது வேறு அதுலேயும் நிறைய இருக்குது. கொள்ளையை சுத்தம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே செடியெல்லாம் நல்லா வளர்ந்து போச்சு. பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து க்ளீன் பண்ண சொல்லிடலாம். ஏன்னா நிறைய வந்து புல் இருக்குனால அந்த பக்கம் போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வர சொல்லியிருந்தோம். சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவுங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்து தான் இந்த வேலையை வந்து பார்க்கணும். இந்த ஐயா கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணுவாங்கங்கிறதுக்காக நாங்கள் ஒரு 4-5 டைமாக இந்த ஐயாவை மட்டும் தான் கூப்பிட்றது. ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி போய் அவங்கள கூட்டிகிட்டு வரணும். அது என் ஹஸ்பண்ட் லீவ் அன்னைக்கு மட்டும்தான் அவங்களால முடியுங்கிறதுனால அவங்க போய் கூட்டிகிட்டு வந்து காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் வந்துடுவார். அவர் வந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். இந்த கிரைண்டர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்கும். இந்த கிரைண்டரை கீழே உள்ள பார்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரத்தில் இருந்தது முதல்ல. அதை என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதை மட்டும் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அதை மட்டும் மாற்றி நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி கிரைண்டர்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலும் அந்தளவுக்கு மாவு அரைக்கிறதும் இல்லை. எனக்கு எப்போவுமே அந்த பெரிய கிரைண்டரில் மாவு அரைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன கிரைண்டரில் அரைக்கிறத விட இது கழுவுறது, அரைக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு எப்போவுமே இந்த கிரைண்டர் தான் பிடிக்கும். அதை இறக்கி க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி மேலே வச்சாச்சு. இந்த ஐயாவுக்கு வந்து இடையில டீயும் பலகாரமும் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. டீ வந்து வீட்டில் போட்டேன், பலகாரம் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துருந்தாங்க, அதையும் கொடுத்தேன். அவங்க வந்து காலையில் ஒரு டிஃபன் மட்டும் நம்ம வந்து வாங்கி கொடுத்துடணும். ஃபிஷ் டேங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஃபிஷ் டேங்க்லாம் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து டைமே கிடைக்கிறது இல்லை. இப்போல்லாம் சொல்லப்போனால் சாட்டர்டே சண்டே வந்தாலே ஏதாவது பிஸியாக ஏதாவது வேலை வந்துடுது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாக்காட்டி இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் சொல்லி க்ளீன் பண்ணி முடித்தாங்க. க்ளீன் பண்ணவொன்னே தான் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த கொள்ளையை க்ளீன் பண்ணும்போது நிறைய செடிகள் இருக்குது. அதாவது நம்மளுக்கு தேவையான நிறைய செடிகள் வந்து இருந்தது. நான் இதில் வந்து இப்போ என்ன பறிச்சுட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடக்கத்தான் கீரை இருக்கும் இல்லையா, அது நிறையா கொடி வந்திருந்தது. சரி, அதை பறித்து க்ளீன் பண்ணி வச்சுட்டா மறுநாள் தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பறித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நிறைய இருக்குது. முடக்கத்தான் கீரை, அதுக்கப்புறம் வந்து இந்த பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்களே அந்த கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி நிறைய கீரைகள் இருக்குது. நான் அந்த பக்கம் போக முடியாதனால எதையுமே பறித்து வந்து வைக்க முடியலை. சரி, இன்னைக்கு க்ளீன் பண்ணி எப்படியும் இதை பறித்து கீழே தான் போகுது, அதனால் இதை க்ளீன் பண்ணும் போதே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பறிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே இலையை கையோடு ஆஞ்சு வச்சிடலாம்னு சொல்லி அதையும் ஆஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த காம்பையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரசம் வைக்கும் போது சேர்த்துக்கிட்டோம்னாக்கும் இன்னுமே நல்லது அப்படிங்கிறதுனால அந்த காம்பும் அதுக்கப்புறம் அந்த கீரையும் தனியாக ஆஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுறேன். நாளைக்கு இல்லை இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக அந்த காம்பையும் சேர்த்து வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து கடையில் வாங்க போனால் நிறைய ரேட் இருக்கும். நம்ம கொள்ளையில் இருக்கிறனால அது ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லி பறித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும். முதல்ல ஃபஸ்ட்டு காமிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து புல் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஓரளவுக்கு 3/4 கிட்ட க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து அவ்வளவுதான். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண மாட்டார். காலையில் 8 to 3 மணி வரையும் தான் அவர் டைம். அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுவார். காலை டிஃபன் மட்டும் தான். நம்ம மத்தியானம் சாப்பாடெலாம் அவர் கிடையாது, வீட்டில் போய் சாப்பிட்டுக்குவார். அவர் வர்ற டைம் இந்த வீராவை கட்டி போட்டுறது, அதுக்கடையில் இந்த வீரா வந்து அவுத்து விட்றதே கிடையாது.
கிடையாது. அவர் போனதுக்கப்புறம் தான் இந்த வீராவை அவுத்து விட்றது. அவுத்து விட்டோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அது பாட்டுக்கு போகும். இந்த வீரா கூட கொள்ளை சுத்தமாக இருந்தால் தான் அந்த பக்கம் போகுது, இல்லைன்னா போகிறதே கிடையாது. இப்போ ஓரளவுக்கு பாதி வரைக்கும் க்ளீன் பண்ணியிருக்கிறாரு. நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் என்னென்ன இருக்குது இல்லைங்கிறதே தெரியுது. எல்லா செடியுமே பிடுங்கி போட்டாச்சு. ஏன்னா எதுவுமே இப்போ கொய்யா செடியாக இருக்கட்டும், பப்பாளியாக இருக்கட்டும், எதுவுமே வந்து குரங்கு வைக்க விடுறதுனால எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாழைக்கல்லாம் நிறைய இருந்தது, ஃபுல்லாகவே அதை கடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால் அதை ஃபுல்லாக கட் பண்ணி போட்டாச்சு. ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணல, பாதி வரைக்கும் தான். அதுவும் பாதியில் ஒரு சைடு வரைக்கும் தான் சுத்தம் பண்ணியிருக்கு. இன்னும் வந்து பாதி வந்து நாளைக்கு தான். ஏன்னா இது எப்போவுமே 2 நாள் வேலையாக தான் போயிட்டுருக்கோம். அதிகபட்சம் ஒரு மாதம் 1.5 மாதம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி புல் முளைக்க ஆரம்பிச்சிடும். இது க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் திருப்பி பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்ததுனால தான் இப்போ வந்து க்ளீன் பண்ண வர சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த பக்கம் போகிறது கூட கொஞ்சம் கருவேப்பிலை எதுவும் பறிக்க போகிறது கூட கொஞ்சம் ஏதாவது பூச்சி எதுவும் வந்துடுமோ அப்படின்ட்டு பயமாக இருந்தது. அதனால தான் சரி க்ளீன் பண்ண ஆள் வர சொல்லிடலாம்னு சொல்லி வர சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து அவர் வந்து காலையில் 8 மணிக்கு வருவார், ஈவினிங் 3 o'clock முடிச்சுக்குவார் வேலையை. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதே டயத்துக்கு வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாரு. ஏன்னா மழை பெஞ்சது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பனி ஊற்றுனது எல்லாமே சேர்ந்து அந்த புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குது, எரிய மாட்டேங்குது. சரி கொஞ்சம் இருக்கிறது மட்டும் புகைச்சி விட்டுட்டு இந்த கொசு போகுங்கிறக்காக கொஞ்சம் மேலே அந்த புகையில் வந்து வேப்பலையை வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புகை போகும் அப்படின்னா கொசு கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுனால. இங்கே ஒரு மாதுளை கன்று இருக்குது. இதில் இருந்து தான் ஒரு 2-3 பூ பூத்துச்சு. ஆனால் அதெல்லாம் என்னாச்சுன்னே தெரில. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சோத்துக்கத்தாழை, மற்றதெல்லாம் ஃபுல்லாக வெட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 செம்பருத்தி மட்டும் இருக்குது. ஏன்னா செம்பருத்தியை மட்டும்தான் குரங்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது, அதனால் அது மட்டும் இருக்கட்டும்ன்ட்டு வச்சிட்டேன். அதாவது பூச்செடி மட்டும். இங்கிட்ட வந்து மல்லிகைப்பூ செடி, அங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மாமரம். இந்த மல்லிகைப்பூ செடியில் நிறைய பூ பூத்தது ஒரே ஒரு டைம் தான். நானும் இப்போ இதை வெட்டி விட்டு நல்லா தளைஞ்சிருக்கு, ஆனால் திருப்பி எப்படி பூக்குதுன்னு தெரியலை. மருதாணி வச்சுருக்கேன். இது ஒரு மாங்கன்று. இப்போ தான் இந்த கொய்யா மரத்தை வெட்டவும் தான் இந்த வெயில் பட்டு கொஞ்சம் நல்லா தலைய ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி பெருசாக ஒன்றும் தலையாது, இப்போ வெயில் இல்லாதனால. இதனால் இப்போ கொய்யா மரத்தை காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு கல்யாணக்கார வீட்டில் கொடுத்த கொய்யா மரம், நிறைய கிளை வந்து இருந்தது. அதை ஃபுல்லாக வெட்டி விட்டாச்சு. இப்போ அதுலேருந்து புதுசாக வந்து தளைஞ்சிருக்கு. இதெல்லாமே ஃபுல்லாக தான் வெட்ட சொன்னேன். ஏன்னா இது குரங்கு சுத்தமாக ஒரு பழம் கூட எங்களால் பறிக்க முடியல. அதில் ஒரு வாதாங்கிட்டு போகுது. அப்புறம் முருங்கை இது மட்டும் வச்சுருக்கேன். இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்தில் ஆக்சுவலாக தேங்காய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, தெரியுதா? ஒரு நாள் பறிக்க ஆள் வர சொல்லணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கருவேப்பிலை, இங்கேயும் ஒரு கருவேப்பிலை கன்று, அப்புறம் இங்கே ஒரு குட்டி மருதாணி கன்று. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி. ஸோ மற்ற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இது இன்னும் ஒரு மாதத்துக்கு தாங்கும், அதுக்கப்புறம் திருப்பி வளர்ந்துடும். ரெண்டு தேங்காய் கிடக்கு. இங்கே இருந்துச்சுல பெரிய பப்பாளி மரம், அதெல்லாம் வெட்டியாச்சு. ஏன்னா அதில் இருந்தும் ஒரு பழம் கூட எங்களால் பறித்து சாப்பிட முடியல. அதனால் எதுக்கு வேஸ்ட்டாக அப்படின்ட்டு அதையுமே ஃபுல்லாக வெட்டி போட்டாச்சு. தேங்காய் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் விழுந்தது பார்த்திங்கன்னா 2 காய் தான். அந்த சைடு ஃபுல்லாக காம்பவுண்டுக்கு அந்த சைடு அடுத்த வீட்டில் வந்து நிறைய காய் விழுந்து கிடந்ததுன்னு சொல்லி அவங்க வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 10-15 காய்கிட்ட இருக்கும். சரி அதெல்லாமே உரிச்சிடலாம் அப்படின்னுச்சு. எல்லாமே வந்து பெரிய தேங்காய், அதாவது ஒரே ஒரு மரத்தில் உள்ள காய் மட்டும்தான் இதில் விழுந்து கிடக்கிறது. இன்னொரு மரத்து காய் வந்து நல்ல பெருசு, இது வந்து சின்ன சின்ன காயாக இருக்கிறது வந்து முன்னாடி உள்ள மரத்தில் உள்ளது. அதனால் உரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே உரிச்சிக்கிட்டு இருந்தேன். இதனாலேயே இந்த தடவை சந்தைக்கு போனப்போ கூட தேங்காயெல்லாம் வாங்கலை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நிறைய தேங்காய் கிடக்கு அப்படின்ட்டு. அதனால் சரி அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தேங்காய் வாங்காமல் வந்திருந்தேன். அதனால் இருக்கிற தேங்காயெல்லாம் உரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே உரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தேங்காய் அந்தளவுக்கு உரிக்க தெரியாது. இப்போல்லாம் கொஞ்சம் நல்லாவே உரிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
தேங்காய் உரித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மட்டையெல்லாம் கொண்டு போய் அப்படியே அந்த புல்லெல்லாம் பறித்து போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கொண்டு போய் போடுறேன். ஏன்னா இதை வந்து தனியாக போட்டு வச்சோம்னாக்கா அதில் தண்ணி தேங்கி அதுலேயும் கொசு வர ஆரம்பிச்சிரும். அடுப்பு எரிக்கிறதுனா அதை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அதையும் எரிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு போய் அந்த புல் மேலேயே கொண்டு போய் கொட்டிட்டேன். இது வந்து நல்லா காயட்டும், நல்லா வெயிலில் ஒரு 2-3 நாள் வந்து நல்லா காஞ்சா தான் அதை வந்து பற்ற வைக்க முடியும். டெய்லி வெயில் போடுது, ஆனால் அந்த மேலாப்பில் உள்ள அந்த புல் மட்டும்தான் வந்து காயுது. அதுக்கப்புறம் திருப்பி அடியில் உள்ளதுலாம் ஈரமாக இருக்கா, எரியவே மாட்டேங்குது சுத்தமாக. நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா நல்லாவே காஞ்சிரும். எனக்கு பார்த்துக்குங்க, இத்தனை தேங்காய் வந்து கிடச்சிருக்கு. எல்லாமே சின்ன சின்ன காய், இது எல்லாமே ஒரு மரத்து காய் தான். இதை ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நாளைக்கிட்ட வரும். அதனால் இப்போதைக்கு தேங்காய் வாங்க வேண்டிய வேலை வந்து இருக்காது. இப்போ இனிமேல் வரப்போகிறதெல்லாம் நான் விருந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, நாத்தனார் பையனுக்கு அன்னைக்கு எடுத்த விலாகு தான். அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க வந்தது வெள்ளிக்கிழமை நைட்டு 12:30 மணிக்கு நைட்டு. அவங்க வந்து இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சனிக்கிழமை காலையில் தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இட்லி அண்ட் மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் பூரி, வடை, இது 4 வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஊருக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு வேலை விஷயமாக தான். ஊர்லேயே பார்த்திங்கன்னா 2-3 வீடுகள் இருக்குது. என்னோடய 2 நாத்தனார் வீடும் இங்கே தான் இருக்குது. அவங்க வீட்டுக்கும் போகணும், எங்கள் வீட்லேயும் சாப்பிடணும். அதனால் எல்லார் வீட்லேயும் ஒரே நாளில் வந்து சாப்பிட முடியாதுங்கிறக்காக நாங்கள் 3 பேருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஆள் வீடு அப்படின்னு வந்து பிரிச்சுக்கிட்டோம். அதில் நான் மட்டும் 2 நேரம் நான் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டேன். அதனால் இன்றைக்கி காலை டிஃபனும் மத்தியானம் லஞ்சும் எங்கள் வீட்டில் தான். அதுதான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் வந்து மட்டன் குழம்பு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. இட்லி வந்து ஊற்றிருக்கேன். பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி வந்து எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அண்ணி வந்து ஆக்சுவலாக சென்னையிலேருந்து அவங்களோடய சேர்ந்து தான் வராங்க. சென்னையில் தான் 1 வாரம் அவங்களும் இருந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்தே தான் இங்கே வந்து வடைக்கு நான் வந்து மிக்சியில் தான் வந்து அரைச்சேன். எப்போவுமே மிக்சியில் தான் அரைப்பேன். அதில் கொஞ்சம் வந்து மிளகு வந்து இடித்து போட்டுருவேன், வெங்காயம், மல்லித்தலை, அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம், இதெல்லாமே போட்டு நல்லா பெசருவேன். கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்குவேன். சேர்த்து நல்லா பெசரி எடுத்து வச்சாச்சு. வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு வந்து பூரியும் அப்படியே சைடில் தேய்க்க ஆரம்பிச்சாச்சு. பூரி போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த பக்கம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூலுங்கிறதுனால டக்குன்னு அவளுக்கு டிஃபனை மட்டும் வச்சு கொடுத்தலாம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூரியை சாப்பிட்டுட்டு இட்லியை கொண்டு போ பாப்பான்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பூரியும் வடையும் வந்து அவள் வந்து சாப்பிட்டா. வடை வந்து சூப்பராகவே வந்துருந்தது. வடையை போட்டு சூடாகவே நான் முதல்ல கொடுத்துட்டேன். பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். இங்கே எல்லாமே நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். மட்டன் குழம்பு, இட்லி, வடை எல்லாமே போட்டுட்டேன். பூரி மட்டும் எங்கள் அண்ணி வந்து போட்டுட்ருக்காங்க. அதுக்கடையில் நம்ம இவங்களுக்கு எல்லாம் டிஃபன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கும் இன்றைக்கி ஆஃபீஸ் உண்டு, அதனால் அவங்களையும் சாப்பிட சொல்லிட்டு அனுப்பி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து சடவுனுங்கிறதே எனக்கு சுத்தமாக தெரியாது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சடவுன் வந்து போகவே போகாது. மாதத்தில் கடைசி சாட்டர்டே இருக்கு இல்லையா, அந்த சனிக்கிழமை மட்டும்தான் கரண்ட்டு போகும். என்னன்னு தெரில, இன்றைக்கி டக்குன்னு வந்து கரண்ட்டு போயிடுச்சு. நல்ல வேளை காலையில் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரண்ட் இல்லாதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டோட வெளிச்சம் வந்து கம்மியாக இருக்குது. இன்வெர்டரில் தான் இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. எங்கள் அண்ணி பூரி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா டிஃபனை வச்சுட்டேன். முதல்ல ஸ்வீட்டு தான் வைக்கணும், அதனால் ஸ்வீட்டு, வடை, இட்லி, பூரி எல்லாமே வச்சு கறி குழம்பையும் வச்சு சூப்பராக டிஃபனை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கை வந்து அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே மத்தியானம் லஞ்சு செய்கிறதுக்கு வந்துட்டேன். வெங்காயம் எல்லாமே எங்கள் அண்ணி வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ரான் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் அதை வந்து கிரேவி மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ப்ரான் கிரேவி வந்து எப்படி வைக்கிறதுனா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க ப்ரானை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை, ஏன்னா அதுவே தண்ணி விட்டு வரும். அதனால் தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்தில் அது வந்து இறால் வந்து வெந்து வந்துடும். இதுக்கு அதிக டைம் வந்து எடுக்காது. வெந்ததுக்கப்புறம் அதில் மல்லித்தலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மெயின் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு ஆல்ரெடி நான் மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு வெங்காயம், தக்காளி, வெங்காயம் தனியாக வந்து வதக்கிக்கோங்க. தக்காளியும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். புதினா வந்து எப்போவுமே கொஞ்சம் அரைச்சி தான் சேர்ப்பேன், கொஞ்சம் குறன்னு பல்ஸ் மோடில் போட்டு. கரண்ட் இல்லாதனால இன்றைக்கி எல்லாமே அப்படியே தான் சேர்த்து செஞ்சுருங்க.
புதினாவும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஆல்ரெடி நான் வந்து மட்டன் வேக வச்சதுலேயே மிளகாய்த்தூள், தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கேன். அதனால் அதோட அளவுகள்லாம் பார்த்து இதில் கரெக்டாக சேர்த்துக்கணும். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி இதில் சேர்த்துட்டு அப்புறம் பத்தாவதுக்கு எக்ஸஸாக தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறது சீரக சம்பா அரிசியில் தான் செய்கிறேன். இது வந்து 1க்கு 2 அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். அரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன். உப்பு தேவையான அளவு போட்டுட்டேன். ஏன்னா ஆல்ரெடி மட்டன்லேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் உப்பு வந்து கொஞ்சமாக பார்த்து போட்டுட்டு அப்படியே ஊறின அரிசியை வந்து இதில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் வந்து நான் அதிகமாக வந்து விசில்லாம் விட மாட்டேன், விசில் விட்டாலே எனக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. அதனால் மூடி போட்டு அப்படியே வந்து தோசைக்கல்லை போட்டு தான் நான் வந்து வைப்பேன். அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா வந்து கொதி வந்துடுச்சு பாருங்கள். அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த மட்டனை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டேன். இப்போ அந்த அரிசியெல்லாம் போட்டு கொதிச்சதுக்கப்புறம் மட்டன் இருக்குல்லையே அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொஞ்சம் நல்லா கொதித்து வந்த அந்த அரிசியும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஃபைனலாக தான் நான் வந்து நெய் சேர்ப்பேன். எப்போவுமே முதலே வந்து சேர்த்துற மாட்டேன். இலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இலையை கட் பண்ணி மேலே போட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா அந்த இலையோட ஸ்மெல்லோடு சேர்த்து சூப்பராக இருக்கும். எனக்கு கரெக்டாக இலை என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்ததுனால இலை இல்லை, அதனால் அப்படியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி தண்ணி எல்லாமே நல்லா கொஞ்சம் வற்றி வந்திருக்கு இல்லையா, அதுலேயே பாதி வெந்துடும், முக்கால்வாசி வெந்துடும். இப்போ நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. வெயிட் வந்து இருக்கட்டும், ஆனால் அதை வந்து எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் நம்ம விசில் விட போகிறதில்ல. நல்லா தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே தூக்கி அந்த குக்கரை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், அந்த பிரியாணி சூப்பராக வந்துடும். இங்கே வந்து சிக்கன் 65க்கு ஆல்ரெடி நான் காலையிலேயே மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து நான் என்னென்னலாம் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினானது ஒன்று முட்டை. இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். அது அப்படியே ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மெயினாக தயிர் சேர்த்துக்கோங்க. லெமன் இருந்தால் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து வரும். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் ரைத்தா, முட்டை, இறால் கிரேவி, சிக்கன். சாட்டர்டேங்கிறனால எங்கள் அண்ணி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து வெஜிடபிள் சாதம் அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் சூப்பராக லஞ்ச் வந்து வச்சாச்சு. இவங்க தான் அந்த பொண்ணும் மாப்பிளையும் 2 பேருமே ஒர்க் பண்ணுறதுனால லீவ் கிடைக்க முடியாமல் சுத்தமாக வந்து இருக்க முடியல. ஏதோ வந்த டயத்தில் வச்சிடலாம்னு சொல்லி வச்சாச்சு. இதோட இந்த விலாகை வந்து இந்த விலாக் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.